நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல இறைவன் திருவடியை என்னுடைய மன மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினுமில்லை, அவனோடு ஒப்பார் யாரும் இல்லை. புவனம் கடந்து பொன்னொழி மின்னும் தவணச்சடை முடி தாமரை யானே. ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம்பு நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, அங்கையில் பாசம் குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. இன்றைய பொழுது ஒரு அருமையான பொழுது. அந்த பொழுதிலே அருள்மிகு பொன்னாலாயிரவுடைய ஐயனார் திருக்கோவில் இடையன்பிள்ளை சக்தி கிராமம் என்ற இடத்திலே அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தினை அவர்களுடைய குடும்பத்தார்கள் மிகவும் அருமையாக அமைத்து கும்பாபிஷேக விழாவினை மிகவும் அருமையாக நடத்தி முடித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது 41 நாள் பூஜைகளானது மிக விமர்சையாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த விழாவிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புரோகிராமாக வைத்து சமய சொற்பொழிவை நடத்தி இந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் கேட்டு நெகிழ்ந்து மகிழ்ந்து செல்லும்படி செய்திருக்கின்றார்கள். நம்முடைய புராணங்களை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடியேன் இன்றைக்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இறை அன்பும் காதலும் என்ற தலைப்பினை அடியேன் பேசுவதற்காக முன்னெடுத்திருக்கின்றேன். இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இறைவனுடைய தனிப்பெரும் கருணையை பெற்று உய்ய வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அருளாளர்களாக வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர்கள் விட்டு சென்ற இலக்கியங்களையும் நம்முடைய தெய்வங்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் நம்முடைய மகான்கள் நமக்கு பக்தி இலக்கியங்களாக தந்து சென்றிருக்கின்றார்கள். அந்த மகான்கள் அனைவரும் இறைவனிடத்திலே எவ்வளவு இறை அன்பும் காதலும் வைத்து இறைவனுடைய திருவடியை சென்றிருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். நாம் அவர்கள் வழி நடக்கவில்லை என்று சொன்னாலும் அவர்களுடைய பக்தி இலக்கியங்களை படித்து அந்த வழியிலே வாழ்வதற்கு முயற்சியாவது நாம் செய்ய வேண்டும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கின்றான் என்று சொன்னால் பக்தி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கின்றது. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள். நாம் ஒரு கோயிலை அமைத்து கும்பாபிஷேகம் செய்திருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த கும்பாபிஷேக விழாவினை இந்த குடும்பத்தார்கள் அனைவரும் அழகான ஒரு ஆலயத்தை அமைத்து செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் பூர்வ ஜென்மத்து புண்ணியத்தின் பயனாகத்தான் இது நடைபெற்றிருக்கின்றது. கோச்சங்க சோழ நாயனார் அப்படின்னு ஒரு நாயனார் இருந்தார். அவருடைய பூர்வ ஜென்மத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் ஒரு யானையும் ஒரு சிலந்தியுமாக திருவானைக்காய் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே மரத்திற்கு அடியிலே இருந்தது ஒரு சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்திற்கு மேலே இலைகளெல்லாம் படக்கூடாது என்று சொல்லி இந்த சிலந்தியானது அப்படியே தன்னுடைய நூல் இலையினால் அப்படியே பந்தலை கட்டி வைத்திருந்ததாம். அந்த ஒரு யானையானது நீரை ஆற்றிலிருந்து எடுத்து கொண்டு வந்து அந்த சிவலிங்கத்திற்கு தினமும் அபிஷேகம் செய்து யானையானது வழிபட்டு வந்தது. இந்த யானை அபிஷேகத்திற்கு நீரை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது அந்த சிலந்தி தன்னுடைய நூல் இலையால் செய்து வைத்திருந்த அந்த பந்தலை
இந்த யானையானது அழித்து விடுமா. அந்த யானை அந்த நூல் பந்தல் அப்படியே போய்விடுமா. அப்பந்தான் இந்த சிலந்திக்கு கோபம் வந்து விட்டது. தினமும் நான் இறைவனுக்கு மேலே இலைகள் எல்லாம் விழக்கூடாது என்று சொல்லி நான் பந்தலை கட்டி வைக்கின்றேன். இந்த யானையானது தினமும் வந்து இதை அழித்து சென்று விடுகின்றதே என்று சொல்லி அதற்கு கோபம் பயங்கரமா வந்துச்சு. என்ன பண்ணுச்சு, நான் ஒரு நாள் இந்த யானையானது தண்ணீரை கொண்டு விடுகின்ற பொழுது அந்த யானையின் தும்பிக்கைக்குள்ளே அந்த சிலந்தியானது போய்விட்டது. போனவுடன் இந்த யானையானது அப்படியே உருளுகின்றது, தாங்க முடியவில்லை. அதற்கு வலியினால் என்ன செய்கின்றது என்று சொன்னால் அந்த தும்பிக்கையை எடுத்து அடிக்கின்றது. அடிக்கின்ற பொழுது அந்த சிலந்தி அந்த தும்பிக்கையின் உள்ளே இருந்து இறந்து விடுகின்றது. இறந்தவுடனே இறைவன் வந்து இந்த யானைக்கும் இந்த சிலந்திக்கும் அதாவது அருளை அளிக்கின்றார். இந்த சிலந்திக்கு கொஞ்சம் வஞ்சகம், நம்ம தான் இறைவனை வழிபடுகின்றோம் என்று சொல்லி இறைவன் பார்க்கின்றார். அந்த யானை ஒண்ணுமே பண்ணல, அபிஷேகம் தான் பண்ணுச்சு. யானைக்கு முக்தியை கொடுத்தார், சிலந்திக்கு மறு ஜென்மத்தை கொடுத்தார். அடுத்த ஜென்மத்திலே நீ கோச்சங்க சோழனாக பிறக்க கடவது என்று சொல்லி சாபத்தை வரமாக கொடுத்தாராம். அடுத்த ஜென்மத்திலே அந்த சிலந்தியானது கோச்சங்க சோழனாக பிறவி செய்தது. பிறவி செய்தவன் என்ன செஞ்சானா, யானை புகாவண்ணம் 70 மாட கோயில்களை கட்டினானா. 70 மாட கோயில்களை கட்டி கும்பாபிஷேகம் செய்தானாம். அதன் புண்ணியம் அவனுடைய பரம்பரையாக சென்றதாம். ஏன் நான் இதை இந்த வேளையிலே சொல்லுகின்றேன் என்று சொன்னால், ஒரு குடும்பத்தார்கள் முழுவதும் சேர்ந்து இந்த கோயிலை அமைத்து மிக அருமையான முறையிலே கும்பாபிஷேகம் செய்திருக்கின்றார்கள். யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு செலவுக்கான பணத்தை கொடுத்தார்களோ அவர்கள் குடும்பம் அனைத்தும் வாழையடி வாழையாக 21 தலைமுறைகள் அவர்களுடைய குடும்பங்கள் நீடூழி வாழுமா. இது நான் சொல்லல, நம்முடைய பிராணத்தில் இருக்கின்றது, அதை தான் நான் சொல்லுகின்றேன். அவ்வளவுக்கு சிறப்புகள் எல்லாம் அமைந்திருக்கின்றது. இறைவனுடைய இறை அன்பு அப்படி இருக்கின்றது. காதலாக்கி கசிந்து கண்ணீர் நல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பதும் வேதம். காதலாகி கசிந்து கண்ணீர் நல்கி இறைவனை நாம் வழிபடுகின்ற பொழுது கண்ணீர் நல்கி இறைவனை நாம் வழிபட வேண்டுமா? அப்படி நாம் வழிபடுகின்ற பொழுது இறைவனுடைய அருள் இறை அன்பு நமக்கு கிடைக்குமா? நம்மளிடத்திலே காதல் இல்லாமல் நாம் இறைவனை வணங்க முடியாது. மிகுந்த காதலோடு இறைவனை வழிபட வேண்டுமா? அதனாலதான் இறை அன்பும் காதலும் என்ற தலைப்பினை அடியேன் எடுத்திருக்கின்றேன். சேர சோழ பாண்டியர்கள் என்று சொல்லுவார்கள். சேர நாடு வேலமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்று சொல்லுவார்கள். பாண்டிய நாட்டிலே மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. அதாவது பாண்டிய மன்னன் பாண்டிய நாட்டை மிகவும் அழகாக ஆட்சி செய்து வருகின்றார். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் பாண்டிய மன்னர்கள் எல்லாம். ஒரு சமயம் பாண்டியனுடைய அரசவையிலே 100 புலவர்கள் கூடியிருந்தார்கள். அந்த 100 புலவர்களிடத்திலும் பாண்டிய மன்னன் கூறினான், இன்று இரவுக்குள் நீங்கள் 100 பேரும் 1 கோடி பாடல்களை பாட வேண்டும். அப்படி பாடினால்தான் நீங்கள் நாளைக்கு இந்த அரசவையிலே இருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு பாண்டிய மன்னன் போயிட்டான். 100 பேரும் யோசிக்கிறாங்க. இன்னொரு புலவர்கிட்ட கேட்டாரு, நீ எத்தனை பாடல் பாடுவா? நான் வேணா ஒரு 2, 3 பாடுவேன் அப்படின்னாரு. இன்னொருத்தர் கேட்டாரு, நான் வேணா இன்று இரவுக்குள் ஒரு 6 பாடல் பாடுவேன் அப்படின்னாரு. இன்னொருத்தர் கேட்டாரு, நான் வேணா ஒரு 10 பாடல் பாடுவேன். அப்படி 100 பேரும் அவர்களுக்குள்ளாகவே பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள், யார் யார் எத்தனை பாடல்களை நீங்கள் பாடுவீர்கள் என்று சொல்லி.
எப்படி பாடினாலும் 1,00,00,000 பாடல்களை நம்மால் பாட முடியாது. மன்னன் நாளைக்கு வந்து கேட்பான், நீங்க 1,00,00,000 பாடல்களை பாடியாச்சா, சொல்லுங்க காட்டுங்க என்று சொல்லி கேட்பான். நம்மளால முடியாது. என்ன செய்வது என்று சொல்லி 100 பேரும் யோசிக்கின்றார்கள். யோசித்த அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த நாட்டை விட்டே, பாண்டிய நாட்டை விட்டே நாம் சென்று விடலாம் என்று சொல்லி 100 பேரும் தன்னுடைய மனைவி குழந்தைகளோடு அப்படியே சோழ நாட்டுக்கு போகலாம் என்று சொல்லி போகின்றார்கள். சோழ நாட்டுக்கு போகின்ற வழியிலே அவை பிராட்டியார் வருகின்றார். 100 பேரும் மனைவி மக்களோடு வடையெடுத்து எங்கே செல்லுகின்றீர்கள் என்று சொல்லி அவை பிராட்டியார் அந்த புலவர்களிடத்திலே கேட்கின்றார். மன்னன் இவ்வாறு 1,00,00,000 பாடலை பாட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். 1,00,00,000 பாடலை இரவுக்குள் எங்களால் பாட முடியாது. ஆகவே நாங்கள் அனைவரும் இந்த பாண்டிய நாட்டை விட்டு சோழ நாட்டுக்கு போகலாம் என்று எண்ணி போய்கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். இவ்வளவுதான் விஷயமா? இதற்காகவா நீங்கள் நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு செல்லுகின்றீர்கள்? என்னோடு வாருங்கள், உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி அவை பிராட்டியார் அப்படியே 100 பேரையும் பாண்டியனுடைய அரசவைக்கு கூட்டிட்டு வர்றாங்க. அடுத்த நாள் அரசவையானது கூடிச்சு. அவை பிராட்டியார் பாண்டிய மன்னனை பார்த்து கேட்கின்றார், மன்னா, உனக்கு கொஞ்சமாவது அறிவிருக்கின்றதா? புலவர்களை வைத்து நீயும் சங்கம் வளர்க்கக்கூடியவன் தானே, நீயே அவர்களை சோதிக்கலாமா? அவர்களை 1,00,00,000 பாடல்களை ஒரு இரவுக்குள் நீ பாடச் சொல்லலாமா? இது எந்த விதத்தில் நியாயம் என்று சொல்லி கேட்கின்றார்கள். அவர்களுக்கு பதிலாக நான் பாடினேன் என்று சொன்னால் நீ அவர்களை இந்த அரசவையிலே இருத்துவாயா என்று சொல்லிவிட்டு நம்முடைய அவை பாட்டியார் பாட ஆரம்பிக்கின்றார்கள். மதியாதார் முற்றம் மிதித்தொருகால் மிதியாமை கோடி பெறும் என்று சொல்லி பாடினார். மதிக்காதவர்களுடைய முற்றத்திலே போய் நீங்க மிதிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா அங்க மரியாதையே இருக்காது. இப்பதான் அவங்க ஏதாவது ஒரு விருந்தினர் வீட்டுக்கு நீங்க போறீங்க, அவங்க வாங்கன்னு கூப்பிடாட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த வீட்டுக்கு அடுத்த நாள் போக மனசு இருக்குமா? கண்டிப்பா போகவே மாட்டீங்க. இவ வீட்டுக்கு என்ன நம்ம வரவே கூடாது, வாடி சொல்ல வாய் வரல, அதனால நாம போக கூடாது என்று நினைப்போம். அதுதான் அவை பிராட்டியார் சொல்லுகின்றார்கள், மதியாதார் முற்றம் மிதித்தொருகால் மிதியாமை கோடி பெறும் என்று சொல்லுகின்றார்கள். 1,00,00,000 பாடலை நான் பாடிவிட்டேன் என்று சொல்லி மன்னனிடத்திலே சொல்லுகின்றார்கள். அடுத்து பாடுகின்றார், உன்னீர் உன்னீர் என்பேர் உபசரியார் வீட்டில் உண்ணாமை கோடி பெறும் என்று சொல்லுகின்றார். சில வீட்டுக்கு போனீங்கன்னா சாப்பிடுங்களான்னு கேட்பாங்க, அன்பாட்டு உபசரிக்க மாட்டாங்க. அந்த வீட்டுல போய் நீங்க சாப்பிடாம இருக்கிறது கோடி பெறுமா அப்படி சொல்லுகின்றார்கள். இன்னும் சொல்லுகின்றார்கள், கோடான கோடி கொடுப்பினும் உன்னுடைய நா பிறழாமல் இருப்பது கோடி பெறும் என்று சொல்லி பாடுகின்றார்கள். இப்படி 3 கோடி பாடல்களை முடிக்கின்றார்கள். அடுத்து 4வது கோடி பாடலை பாடுகின்றார்கள். கோடான கோடி கொடுப்பினும் உயர்குடி பிறந்தாரோடு குடிப்பிறத்தல் கோடி பெறும் என்று சொல்லுகின்றார்கள். 4 கோடி பாடலை நம்முடைய அவை பிராட்டியார் பாடி முடிக்கின்றார்கள். மன்னன் ஆடி போயிட்டான். அப்படியே அவை பிராட்டியாருடைய கால்களிலே விழுந்து மன்னிப்பு கேட்கின்றார். அங்கே இருக்கக்கூடிய புலவர்களுக்கெல்லாம் பொன்னையும் பொருளையும் பரிசையும் அள்ளி கொடுக்கின்றார். அது எங்க நடந்தனா மதுரையும் பதியில தான் நடந்துச்சு. மதுரையும் பதிக்கு இன்னும் நிறைய சிறப்புகள் எல்லாம் உண்டு. கடம்பவனம், ஆலவாயில் என்று சொல்லக்கூடிய திருப்பெயர்கள் எல்லாம் உண்டு. அங்கே மதுரை மீனாட்சி தாயானவள் எப்படி இருந்து அருள்பாலிக்கின்றாள் என்று சொன்னால், தன்னுடைய கண்களை விரித்து கொண்டு நயன தீட்சை, ஸ்மரண தீட்சை, பரிச்ச தீட்சை என்று 3 தீட்சைகள் சொல்லுவார்கள். நயன தீட்சை என்று சொன்னால் மீன்கள் முட்டையை இட்டு வைத்துக் கொண்டு தன்னுடைய கண்ணினாலே பொறிக்க வைக்குமா. அதே மாதிரி தாய் மதுரை மீனாட்சியானவள் தன்னுடைய கண் இமைக்குள்ளே வைத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை காத்து அருளுகின்றாளாம். அவ்வளவுக்கு சிறப்புகள் எல்லாம் உண்டு. ஸ்மரண தீட்சை என்று சொன்னால், ஒரு கோழியானது ஒரு முட்டையை
காக்குமா. அதே மாதிரி ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தாயானவள் தன்னுடைய குழந்தையை தன்னுடைய மார்போடு அணைத்து வைத்துக் கொண்டு அப்படியே காத்திருப்பாளாம். அதற்கு ஒப்பாக சொல்லப்படுகின்றது. தன்னுடைய மதுரையின் பதிலே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் காத்து அருளக்கூடிய தாயானவள் அங்கே இருந்து அருள்பாலிக்கின்றார். பரிச்சு தீட்சைக்கு உதாரணமாக எதை சொல்லுவார்கள் என்று சொன்னால், கடலிலே ஆமையானது அப்படியே ஊந்து திரியும். அதற்கு முட்டையிடும் காலம் வருகின்ற பொழுது வெளியில வருமா. வெளியில வந்து மணலுக்கு இடையில முட்டைய போட்டு வச்சுட்டு அப்படியே திரும்ப உள்ள போயிருமா. உள்ள போய் என்ன நினைச்சிட்டு இருக்குமா, அது முட்டை போட்டு வச்சதை அப்படியே தன்னுடைய மனதுக்குள்ளே நினைத்து கொண்டே இருக்குமா. அந்த நினைப்பிலே அந்த முட்டையானது பொறித்து விடுமா. இதே மாதிரி தாய் மதுரை மீனாட்சியானவள் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றாராம். அத்தகைய சிறப்பு மிகுந்த திருத்தலம் எப்படி உருவானது, அந்த தாயானவள் எப்படி அவதாரம் செய்தாள் அப்படிங்கறதெல்லாம் பற்றி நாம சிந்திக்க போறோம். மிகவும் துர்வாச முனிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் கைலாயத்திலே எம்பெருமானுக்கு பூஜை செய்துவிட்டு ஒரு மலரை கொண்டுட்டு வந்தாராம். இந்த மலரை யாருக்காவது கொடுக்கணும், நல்ல பயன்படுத்தவங்களுக்கு கொடுக்கணும், மரியாதை உள்ளவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு துர்வாச முனிவர் அந்த மலரை எடுத்துட்டு வர்றாரு. அப்போ இந்திரன் அங்கிருந்து எதிரால வர்றாரு யானையிலே. இந்த மலரை இந்திரனுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி அந்த மலரை எடுத்து இந்திரனிடத்திலே கொடுக்கின்றார். இந்திரன் வாங்கினான், கீழே இறங்கி வந்து வாங்கினான். இந்திரனுக்கு ஆணவம் நிறைய உண்டு. அவன் அந்த மலரை வாங்கினவன் என்ன பண்றான்னா, யானையோட தலையில கொண்டு போய் வச்சுட்டான். யானை என்ன பண்ணுச்சு, தலையை ஆட்டுகின்ற பொழுது யானையின் தலையில் இருந்த மலரானது கீழே விழுகின்றது. விழுந்த மறுகணமே அது காலால மிதிச்சிச்சு. துர்வாச முனிவருக்கு கோபம் வந்துச்சு. சட்டுன்னு கோபம் வந்துடும் அவருக்கு. கோபம் வந்தால் இவர் என்ன செய்கின்றார், நீ பூலோகத்துக்கு போக கடவது. அந்த யானைக்கு சாபம் கொடுக்கிறாரு. நீ அந்த மலரை மற்ற யானைகளை போல நீ பூலோகத்திலே போய் திரிய கடவது என்ற சாபத்தை கொடுத்து விடுகின்றார். யானையும் பூலோகத்துல வந்து ஐராவதம் என்று சொல்லக்கூடிய யானை பூலோகத்தில் வந்து அலைந்து திரிகின்றது. இந்த இந்திரனுக்கும் சாபம் கொடுத்து விடுகின்றார். இந்திரனும் சாபத்தால் அலைந்து திரிகின்றான். அது மட்டுமல்லாமல் அவனுக்கு ஒரு பிரம்மகத்தி தோஷம் பிடித்ததாம். அந்த பிரம்மகத்தி தோஷத்தின் விளைவாக அவனுடைய பின்னாடி ஒரு கருண் நிழலானது பின்தொடர்ந்து கொண்டே இருந்ததாம். எப்படியாவது அந்த கருண் நிழலை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறான். ஒவ்வொரு கோயிலுக்கா போனா அவனுக்கு தீரவே இல்லை. அப்பந்தான் இந்த மதுரையம்பதிக்கு கடம்பவன காடுகள் மிகுந்த இடத்துல வந்து நிற்கிறான். அந்த இடத்துக்கு வந்த உடனே அவனுடைய பின்னாடி இருந்த கருநிழல் இல்லாமல் போனதாம். இந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்திலே இந்திர விமானம் அமைத்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பொற்றாமரை குளத்தை அமைத்து அந்த குளத்தில் இருந்து நீரை எடுத்து அந்த குளத்தில் இருந்து மலரை எடுத்துக்கொண்டு தினமும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து அந்த பொற்றாமரையை அந்த இறைவனுக்கு வைத்து படைத்து அவன் பூஜை செய்ய ஆரம்பிச்சான். இவன் வந்து தினமும் இந்த பூஜை செய்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அந்த வழியாக வந்த தனஞ்சயன் என்று சொல்லக்கூடிய ஒரு வணிகன் இந்த இந்திரனானவன் பூஜை செய்யக்கூடியதை பார்க்கின்றான். பார்த்ததை பாண்டிய மன்னனிடத்திலே போய் சொல்லுகின்றான். கடம்பவன காட்டிலே ஒருவர் பூஜை செய்கின்றார். அந்த பூஜையானது மிக விமர்சையாக நடக்கின்றது. பொற்றாமரை குளம் ஒன்று இருக்கின்றது. 33 தேவர்களும் வந்து அந்த மலர்களை எல்லாம் பறித்து கொடுத்து மிக அருமையாக பூஜை செய்கின்றார்கள். நீங்கள் அங்கே வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த தனஞ்சயன் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகனானவன் சொல்லுகின்றான் பாண்டிய மன்னனிடத்திலே. பாண்டிய மன்னன் இரவு உறங்குகின்றான். உறங்குகின்ற பொழுது அவனுடைய கனவிலே இறைவன் எம்பெருமான் வந்து சொல்லுகின்றார், கடம்பவன காட்டை திருத்தி ஒரு கோயில் அமை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அடுத்த நாள் காலையில வர்றான். இறைவனிடத்திலே கேட்கின்றார், கடம்பவன காட்டுக்கு எல்லையை நான் எப்படி கண்டுபிடிப்பது என்று சொல்லி கேட்கின்றார். அப்போதுதான் இறைவன் எம்பெருமான் தன்னுடைய கழுத்திலே இருந்த பாம்பினை அவிழ்த்து விடுகின்றார். அவிழ்த்து விட்டு அந்த பாம்பானது ஊந்து போகின்றது. போகின்ற பொழுது ஒரு இடத்திலே போய் தன்னுடைய வாயை அப்படியே திருப்பி தன்னுடைய வாளை கவுகின்றது. அந்த கடம்பவன காட்டிற்கான எல்லையை காட்டுகின்றது.
காட்டிய மறுகணமே அந்த பாண்டிய மன்னன் அங்கே மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை அமைக்கின்றான். மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை அமைச்சு அவன் எல்லா அதற்கு பூஜைகளுக்கு ஏற்ற எல்லா பணிகளை மிக சிறப்பாக செஞ்சான். அது மட்டுமல்லாது என்னொன்னு உண்டு, அந்த மீனாட்சி தேவியானவள் எப்படி இருந்தாள் என்று சொன்னால், வாலி கபூர் என்று சொல்லக்கூடிய ஒரு வேறு நாட்டை சார்ந்தவர். நம்முடைய நாட்டின் செல்வ வளத்தை எல்லாம் பார்த்து என்ன பண்றானா, முத்து மாணிக்கம் செல்வங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த எல்லாவற்றையும் கொள்ளையடித்து போவதற்காக வருகின்றான். வருகின்ற பொழுது இந்த தேவியானவள், மீனாட்சி தேவியானவள் மிக அருமையாக இருக்கின்றாள். இது அவனுக்கு தெரியுது, இந்த சிலையை எடுத்துட்டு போனா நல்ல விலைக்கு விற்று விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒற்றன் வந்து இந்த வாலி கபூர்ட்ட சொல்றான். சொன்ன உடனே இவன் என்ன செய்கின்றான், இந்த சிலையை எப்படியாவது எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி மீண்டும் படையெடுத்து வருகின்றான். இந்த விஷயமானது அங்கே பூஜை செய்யக்கூடிய சிவாச்சாரியார்களுக்கு தெரிகின்றது. சிவாச்சாரியார்கள் பார்க்கின்றார்கள், அந்த சிலையை அப்படியே களிமண்ணினால், அதாவது மணலினால் அப்படியே மறைத்து அந்த கற்ப கிரகத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வாசலை கல்லினால் அடைத்து விடுகின்றார்கள். வாலி கபூர் என்று சொல்லக்கூடியவன் அங்கு வருகின்றான். வந்து பார்க்கிறான், எதுவுமே இல்ல. மற்ற சிலைகள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த சிவாச்சாரியார்கள் நம்ம நாகர்கோவில் தாண்டி கேரளாக்கு போற வழியில அங்க ஒரு இடத்துல கொண்டு போய் புதைத்து வைத்து விட்டார்கள். சிலைகள் எல்லாம் மிக உயர்ந்த விலை மதிப்பு மிக்க சிலைகள், அதையெல்லாம் மறைத்து வைத்து விட்டார்களாம். இப்படி இருக்க பாண்டிய மன்னனுடைய கனவிலே போய் இறைவன் சொல்லுகின்றார், எப்படியாவது இந்த கோயிலை பூஜையை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாங்க. 48 வருட காலங்கள் பூஜையே நிகழாமல் இருந்ததாம். சிலையெல்லாம் மறைச்சு வச்சுட்டாங்க, களிமண்ணால போட்டு மறைச்சு வச்சுட்டாங்க. பூஜை செய்யணும், இன்னொரு சிலையை செஞ்சு வச்சு பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்தபதியை கூட்டு சிலையை செய்கின்றார்கள். சிலையை செய்கின்ற பொழுது அந்த சிலையின் இந்த கையை செஞ்சா இந்த கை உடைஞ்சு விழுந்துச்சான், வலது கால் செஞ்சா இடது கால் உடைஞ்சு விழுந்துச்சான். இப்படியாக ஒவ்வொரு நாளும் உடைந்து 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 விழுந்து கொண்டே இருந்ததாம். அந்த ஸ்தபதி பார்க்கின்றார், ஏன் இப்படி இருக்கின்றது, நாம் சிலைகள் செய்யும் போது இப்படி உடைந்ததே இல்லையே என்று சொல்லி மனம் கலங்குகின்றார். இறைவன் அப்போதுதான் இவனுடைய கனவிலே சென்று சொல்லுகின்றார், தேவியானவள் இங்கேதான் இருக்கின்றால், வேறு எதற்கு இன்னொரு சிலை என்று சொல்லுகின்றார். அப்போதான் அந்த 5 சிவாச்சாரியார்களில் ஒருவர் மட்டும் உயிரோடு இருந்திருக்கின்றார். அவரை அழைத்து, இது உண்மையாகவே நடந்த சம்பவம், அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஒரு சிவாச்சாரியார் மட்டும் உயிரோடு இருந்திருக்கின்றார். அவரை அழைத்து கேட்கின்ற பொழுது, ஆம், நாங்கள் தான் மணலினால் மூடி வைத்திருக்கின்றோம் என்று சொல்லி அந்த கல்லினால் அடைக்கப்பட்ட அந்த வாசலை திறக்கப்பட்டு தேவியை உள்ளே சென்று அந்த மணலை எல்லாம் எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது தேவியினுடைய கழுத்திலே போடப்பட்டிருந்த சந்தன மாலையானது வாடாமல் இருந்ததாம், தீபம் கூட அணையாம இருந்துச்சாம். அதற்கு பிறகு நம்முடைய மீனாட்சி தேவிக்கு வந்து பூஜைகள் எல்லாம் நடந்ததாம். அந்த தாய் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்தவள். மலையத்துவச்ச பாண்டியன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாண்டிய மன்னனுக்கு காஞ்சனமாலை என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவி. இவர்களுடைய வாழ்க்கையானது இல்லறமானது மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. ரொம்ப நாள் இவருக்கு பிள்ளை இல்லைன்னு நினைச்ச உடனே இவர் என்ன பண்றாரு, ரிஷிகளையும் முனிவர்களையும் அழைத்து குழந்தை பேரு கிடைப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார்கள். 100 அஸ்வமேத யாகத்தை செய்தாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார்கள். இந்த மலையத்துவச்ச பாண்டியனும் 100 அஸ்வமேத யாகத்தை செய்ய தொடங்குகின்றான். இந்த காஞ்சன மாலையினுடைய முற்பிறவியானது எப்படி இருந்துச்சுன்னா, கார்த்திக ராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவுக்கு மகளாக பிறந்தாங்க. அந்த அம்மா விந்தியாவதி இவங்களுடைய பேரு. 5 வயசு இந்த அம்மாவுக்கு. அம்பிகை மீது அதீதமான அன்பும் காதலும் கொண்டவளாக இருந்தாள். அம்பிகை எப்படியாவது நான் பார்த்துவிட வேண்டும் என்று எண்ணி தவம் இருக்க ஆரம்பிக்கின்றாள். எப்படி தவம் இருந்தானா, ஒரு நாளைக்கு 1 கப்பு பால் மட்டும் அருந்தினாளாம். 1 மாதம், அடுத்த மாதம் புல்லில் உள்ள நீரை மட்டும் உணவாக அருந்தினாளாம். அதுக்கு அடுத்த மாதம் உணவே அருந்தாமல் இருந்தாளாம். அதுக்கு அடுத்த மாதம் யாராவது வற்புறுத்தினால் மட்டும் உணவை அருந்தினாளாம்.
ஒரு மாதம் பழங்களை மட்டும் உணவாக அருந்தினாளாம். இப்படி 12 மாதங்கள் இந்த தாயானவள் கடும் தவம் புரிந்தாள். அதை இவளுடைய தவத்துக்கு இறங்கிய அம்பிகையானவள் 3 வயது சிறுமியாக இவளுக்கு காட்சி கொடுக்கின்றாள். காட்சி கொடுத்து, விந்தியாவதி உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேள், நான் தருகின்றேன் என்று சொல்லுகின்றாள். அப்பந்தான் அந்த அம்மா சொல்றா, தாயே என்றும் உன்னை மறவாத வர வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றாள். நான் எப்பவுமே உன்னை மறக்காம இருக்கணும், அந்த வரத்தை எனக்கு கொடு. விந்தியாவதி, நீ அவத்திற்கு உனக்கு எத்தனையோ வரங்கள் தரலாம், நீ வரமே வேண்டாம், நீ உன்னுடைய அன்பு மட்டும் போதும் என்று கேட்கின்றாயே, ஏதாவது வரத்தை கேள், நான் உனக்கு கொடுக்கின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது, அப்போதுதான் 5 வயது சிறுமியாக இருக்கக்கூடிய விந்தியாவதி அம்பிகையின் இடத்திலே கேட்கின்றாள், அடுத்த செம்மத்துல நீ எனக்கு மகளாக வரணும். இப்ப 3 வயசு பிள்ளையா நீ எனக்கு காட்சி கொடுத்திருக்கலாம், அதே மாதிரி எனக்கு 3 வயது குழந்தையாக எனக்கு பிள்ளையாக வர வேண்டும் என்று சொல்லி வரத்தை கேட்கின்றாள். அடுத்த ஜென்மத்திலே பிள்ளை இல்ல, ரொம்ப நாளா அஸ்வமேத யாகம் செய்யறாங்க. 99 அஸ்வமேத யாகம் செய்து முடிக்கின்றார்கள். ஆனா இந்திரன் பார்க்கின்றான், 100வது அஸ்வமேத யாகத்தை செய்தால் இந்திரனுடைய பதவியை மலையத்தூஜ பாண்டியனுக்கு கொடுக்க வேண்டியதாகி விடும். ஆகவே இந்த இந்திரன் அந்த அஸ்வமேத யாகத்தை தடுத்து நிறுத்தி விடுகின்றான். தடுத்து நிறுத்தினா, நீ எதற்கு இந்த அஸ்வமேத யாகத்தை செய்கின்றாய், புத்திரகாமேஷ்டி யாகத்தை செய், உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லவே இந்த மலையத்துவச்ச பாண்டியனும் புத்திரகாமேஷ்டி யாகத்தை செய்ய தொடங்குகின்றான். ரொம்ப விமர்சையா நடந்துச்சு. எல்லா ரிஷிகள் மகான்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு வச்சிருந்தான். பெரிய அக்னி குழம்பு, அக்னி எரிகின்றது. யாக முடிவிலே தாயானவள் 3 வயது சிறுமியாக அங்கே வருகின்றார். அந்த மலையத்தூஜ பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. குழந்தை கிடைச்சிட்டுன்னு நினைச்சு பக்கத்துல பார்த்தா என்ன ஆச்சுன்னா, அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. பெண் குழந்தைகள் என்றால் சாதாரணமாக 2 ஸ்தனங்களோடு, அதாவது 2 மார்பகங்களோடு இருப்பார்கள். ஆனால் விதிக்கு மாறாக இந்த குழந்தை அக்னி குண்டத்திலே இருந்து வருகின்ற பொழுது இந்த குழந்தைக்கு 3 ஸ்தனங்கள் இருப்பதை மலையத்தூஜ பாண்டியன் பார்க்கின்றார். அப்படியே ஆடி போயிட்டான். அந்த பொம்பளை பிள்ளைக்கு இப்படி 3 ஸ்தனங்கள் இருக்கின்றதே, என்ன செய்வது என்று சொல்லி இறைவனிடத்திலே கண்ணீர் மல்கி அப்படியே அழுது வேண்டுகின்றார். அப்போதுதான் அவனுக்கு காதிலே ஒரு அசரீதி ஒலிக்கின்றது. மலையத்துவச்ச பாண்டியா, நீ வருந்தாதே, ஆண் பிள்ளைக்கு செய்யக்கூடிய சடங்குகளை எல்லாம் செய்து இந்த குழந்தைக்கு தடாதகை பிராட்டியார் என்று பெயரிட்டு இவளுடைய மணாளன் இவளை மனம் செய்ய வருகின்ற பொழுது இவளுடைய 3வது ஸ்தனமானது மறையும் என்று சொல்லி ஒரு அசரீதியானது அவனுடைய காதுகளிலே கேட்டு மறைந்து போய்விடுகின்றது. பார்க்கிறான், அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அம்பிகையே நம்மளுக்கு பிள்ளையா பிறந்திருக்கா அப்படின்னு நினைச்சு, ஒரு ஆண் பிள்ளைக்கு ஒரு அரச குலத்திலே என்னென்ன சடங்குகள் எல்லாம் செய்வார்களோ அத்தனை சடங்குகளையும் செய்து அந்த பிள்ளைக்கு தடாதகை பிராட்டியார் என்று சொல்லி பெயரிட்டு வளர்த்து வருகின்றார். அபிராமி பட்டரும் அபிராமி அந்தாதிலே மிக அருமையான ஒரு பாடலை பாடியிருப்பார். கருத்தன எந்தடன் கண்ணன கனகதொருப்பின் பெருத்தன பாலலும் பிள்ளைக்கு பேரருகூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கைய சிலையும் திருத்தன மூரலும் அம்மையே என் முன் நிற்கையே என்று சொல்லி பாடியிருப்பார். பெருத்தன பாலலும் பிள்ளைக்கு பேரருகூர் என்று சொல்லி பாடியிருக்கின்றார். பெருத்த முளையுடைய பெருத்த மார்பகங்களை உடைய அம்மையானவள் அம்பிகையானவள், மேறு மலையை போன்ற மார்பகங்களை கொண்ட அம்மையானவள் இந்த உலகத்திற்கு ஞான பாலை அள்ளி கொடுக்கின்றாளாம். ஞான பாலை அருந்தியவர் யார் என்று சொன்னால் திருஞான சம்பந்த பெருமான். திருஞான சம்பந்த பெருமானுக்கு அந்த கொடுப்பனை கிடைச்சிருக்கு. ஞான பாலை அருந்திய உடனே தோடுடைய செவியன் விடையேறி என்று சொல்லி பாட ஆரம்பிச்சாரு. அத்தகைய சிறப்பு மிகுந்த அம்பிகையானவள் 3 ஸ்தனங்களோடு மலையத்துவ அவதாரம் செய்திருக்கின்றாள். அந்த அம்பிகையானவள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பாண்டிய நாட்டிலே மலையத்துவ பாண்டியனுக்கு மகளாக வளர்ந்து வருகின்றாள். கொஞ்ச நாள் போச்சு, மலையத்துவன் செத்து போயிட்டான்.
இறந்து விட்டான். அப்போது ஒரு அரசன் இறந்து விட்டால் அடுத்து வாரிசுக்குத்தான் அந்த மகுடத்தை சூட்டுவார்கள். தடாதகை பிராட்டியாருக்கு பாண்டிய நாட்டில் அடுத்து வாரிசுக்குத்தான் அந்த மகுடத்தை சூட்டுவார்கள். தடாதகை பிராட்டியாருக்கு பாண்டிய நாட்டில் அரசியாக மகுடத்தை சூட்டப்படுகின்றது. தாய் ரொம்ப தோல் வலிமை மிக்கவள், போர் வலிமை மிக்கவள், ஞானத்தில் சிறந்தவள். அந்த தாயானவள் மிகவும் சிறப்பாக பாண்டிய நாட்டை ஆட்சி செய்து வருகின்றார். பாண்டிய நாட்டை ரொம்ப சிறப்பா ஆட்சி செஞ்சார். இந்த மலையத்துவச்ச பாண்டியனுடைய மனைவி காஞ்சனமாலைக்கு ரொம்ப வருத்தம். பிள்ளையோட 3வது ஸ்தானம் என்ன மறையவில்லையே, அவளை மனம் செய்யக்கூடியவன் இன்னும் வரவில்லையே என்று சொல்லி ரொம்ப வருத்தத்துல இருந்தான். அப்பந்தான் இப்படியே இருந்தால் இது வேலைக்காகாது என்று சொல்லி தாயானவளை திக்விஜயம் செய்ய காஞ்சனமாலையானவள் அனுப்பி வைக்கின்றாள். ஒரு நாட்டுக்காக அவள் என்ன செய்கின்றாள் என்று சொன்னால் திக்விஜயம் செய்கின்றாள். திக்விஜயம் என்றால் போர். அதாவது ஒவ்வொரு நாட்டுக்காக போர் சென்று வெற்றி வாகையை சூடி வருகின்றாள். பொன்னும் பொருளும் அள்ளி வருகின்றாள். நிறைய பொண்ணு பொருள் எல்லாம் கிடைச்சு 8 திக்கும் போனான். 8 திக்கிலும் அம்பிகையானவள் தான் வெற்றி பெற்று வந்தாள். கடைசியாக கைலாயத்துக்கு போகின்றாள். கைலாய வாசல்ல போய் நிக்கிறா. நந்திய பெருமான் ஆடி போயிட்டாரு. அம்மா கையிலே அம்பும் வில்லும் வைத்து அப்படியே வலிமையாட்டு போய் நிற்கின்ற அந்த அழகை பார்த்து நந்திய பெருமான் அரண்டு திரண்டு என்ன பண்றாரு, அப்படியே எம்பெருமானுடைய திருவடியிலே போய் நிற்கிறார். ஒரு பெண்ணானவள் மிகுந்த வலிமையோடு வருகின்றாள். அவள் எவ்வளவு தடுத்து நிறுத்தியும் நிற்பதாக இல்லை என்று சொல்லி எம்பெருமானிடத்திலே போய் சொல்லுகின்றார். எம்பெருமான் அவளை பார்க்கின்றார். உள்ள போயிட்டாமா. போன உடனே அம்பாளை பார்க்கின்றாள். பார்த்த மறுகணமே தாயினுடைய 3வது ஸ்தனமாக இருக்கக்கூடிய அந்த மார்பகமானது மறைந்து போய்விடுகின்றது. அப்படியே தாயானவள் தன்னுடைய கையிலே வில்லும் அம்பும் வைத்திருக்கின்றாள். அவளுடைய கைகளிலே இருந்து அப்படியே நழுவி கீழே விழுகின்றது. வெக்கத்திலே நாணி போய் நிற்கிறாள். வெக்கம் வந்துச்சு. மணாளனை பார்த்து விட்டாள். நம்முடைய பார்வதி தேவியானவள், தடாதகை பிராட்டியானவள், அம்பிகையானவள், இந்த அகில உலகத்திற்கும் ஆதி சக்தி. நாமெல்லாம் சக்தி இல்லாம வாழாது. சக்தி இல்லைன்னா எப்படி வாழ முடியும்? இப்ப பலநிலை, இப்ப நம்ம அழகா போல்டா வந்து இதுல உட்கார்ந்து இருக்கிறோம்னா என்ன, சக்தி இருக்கிறதுனாலதான் உட்கார்ந்து இருக்கிறோம். நடக்க முடியலன்னா வந்து இருக்க முடியுமா? முடியாது. இப்ப என்னிடத்திலே சக்தி இருப்பதனாலதான் நான் இதுல வந்து உட்கார்ந்து இருந்து பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா என்னால பேசவும் முடியாது. அதனால சக்தி, இந்த அகில உலகத்திற்கும் சக்தியை கொடுக்கின்ற தாயானவள் அங்கே எம்பெருமானை பார்த்து அப்படியே நாணி போய் நிற்கிறார். கூடால அவளுடைய தோழி சுமதி என்று சொல்லக்கூடியவள் இருந்தாள். தாயே, உன்னுடைய 3வது மார்பகமானது மறைந்து விட்டது. உன்னுடைய மணாளன் இவன்தான் என்று சொல்லி சொல்லுகின்றாள். அப்படியே பார்க்கின்றாள். இறைவன் எம்பெருமான் சொல்லுகின்றாள், நீ பாண்டிய நாட்டுக்கு சொல்லி உன்னை நான் சோமவார விரதத்தன்று வந்து மணமுடிப்பேன் என்று சொல்லி அனுப்பி வைக்கின்றார். அப்பதான் அந்த அம்மா வந்து காஞ்சனமாலை இடத்திலே தன்னுடைய நிகழ்வுகளை எல்லாம் சொல்லுகின்றாள். சொல்லுகின்ற பொழுது காஞ்சனமாலையானவள் அங்கே பாண்டிய நாட்டிலே திருமண ஏற்பாடுகள் எல்லாம் மிக விமர்சையாக நடந்தேறியது. ரொம்ப விமர்சையா நடந்துச்சாம். சோமவாரம் என்று சொன்னால் திங்கட்கிழமை. அந்த திங்கட்கிழமை அன்று நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான் எப்படி மாப்பிள்ளை கோலமாக வருகின்றார் என்று சொன்னால், பாண்டிய நாட்டிற்கு தன்னுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய பாம்பினை எடுத்து வைத்துவிட்டு, தன்னுடைய புலித்தோல் ஆடையை எடுத்து வைத்துவிட்டு, பட்டாடை அணிந்து 1000 வைடூரியங்களை எல்லாம் அணிந்து அப்படியே மாப்பிள்ளை கோலத்தோடு வருகின்றார். பூத கணங்கள் 33 கோடி தேவர்கள் புடைசூழ பாண்டிய நாட்டுக்கு வருகின்றார். நம்முடைய பிரம்மா, விஷ்ணு, நம்முடைய லட்சுமி, சரஸ்வதி போன்றவர்கள் எல்லோருமே பாண்டிய நாட்டிற்கு வந்தார்களாம். பாண்டிய நாட்டிலே நம்முடைய எம்பெருமானுடைய கால்படாத இடமே கிடையாது என்று சொல்லுவார்கள். சுந்தரேஷ பெருமானாக இருந்து பாண்டிய நாட்டையே ஆட்சி செய்தவர் நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான். எவ்வளவு சிறப்பு பாருங்க. தாயை மனம் செய்வதற்காக கைலாயத்திலே இருந்து வருகின்றார். வந்து சோமவாரத்தன்று தேவியை மனம் செய்கின்றார். மனம் செய்து முடிக்கின்றார். ரொம்ப விமர்சையா நடந்துச்சு.
அப்போ தாயானவள் எம்பெருமானிடத்திலே போய் சொல்லுகின்றாள், சுவாமி நம்முடைய திருமணமானது மிக விமர்சையாக நடந்தது, ரொம்ப சிறப்பு, அனைவரும் வயிறார உண்டு சென்றிருக்கின்றார்கள் என்று சொல்லி தாயானவள் அவளுடைய ஆணவத்தை அதிலே கொஞ்சமா காட்டுறார். உனக்கு கொஞ்சம் ஆணவம் இருக்கின்றதா என்று சொல்லி எம்பெருமான் பார்க்கின்றார். உண்மையாவையே நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்படுகின்றது, ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடியதை அகற்றி நாம் வாழ்ந்தால்தான் இறைவனுடைய திருவடியை நாம் அடைய முடியும், பற்ற முடியும் என்று சொல்லப்படுகின்றது. ஆணவமானது நம்மிடத்திலே ஒட்டி கொண்டிருந்தால் இறைவனுடைய திருவடியை நாம் அடைய முடியாது, இறைவனுடைய திருவடி நமக்கு கிடைக்காது. அந்த ஆணவமானது தாயின் இடத்திலே கொஞ்சமா இருக்குது. நம்ம திருமணம் ரொம்ப நல்லா நடந்துச்சு, சாப்பாடெல்லாம் நல்லா போட்டோம், நம்ம பட்ட பாயாசம் சொல்லுவாங்க, இப்போ ரவா பாயாசம், குதிரைவாளி பாயாசம் எல்லாம் இப்ப இருக்குது, புதுசா வந்திருக்கு, பட்ட பாயாசத்தோட சாப்பாடு. இப்படி எல்லாம் இருக்கின்ற வேளையிலே தாயானவள் இப்படி சொல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் இறைவன் தீரும்படி செய்கின்றார். அனைவருக்கும் உணவு இல்லாமல் போய்விடுகின்றது. குண்டோதரன் என்று சொல்லக்கூடிய ஒரு குண்டன், அவனை உணவை அறந்து சொல்லுகின்றார். அவனுக்கு உணவு பத்தவில்லை. திருமண வீட்டுக்கு வந்தால் அவர்களை பசியோடு நாம் அனுப்ப முடியுமா? பசியோடு அனுப்பினால் நன்றாக இருக்குமா? திருமணத்திற்கு வருகின்றவர்கள் பசியாக உணவை அறிந்துவிட்டு மணமக்களை வாழ்த்து விட்டு செல்வார்கள், அதுதானே முறை. பசியோடு வாழ்த்தினார், அது வாழ்த்தாகாது. ஆகவே இந்த குண்டோதரனுக்கு பசி ஆறவில்லை. அப்போது தாயானவள் பார்க்கின்றாள், அவன் அவ்வளவு உணவை சாப்பிட்டு விட்டான், அங்கே இருக்கக்கூடிய நீர்கள் அனைத்தையும் அறிந்து விட்டான், அவனுக்கு பசியே அடங்கல. அப்போதுதான் இறைவன் எம்பெருமானிடத்திலே தாயானவள் சொல்லுகின்றார், நம்ம இறைவனுடைய இறை அன்பு எப்படி இருந்தது என்று சொன்னால், அந்த குண்டோதரனுடைய பசியை ஆறும் பொருட்டு கங்கையை வரவழைத்து நீரை கொடுத்து பசியை ஆற்றுகின்றார், உணவுகளை எல்லாம் கொடுக்கின்றார், இறைவனை வரவைத்து கொடுக்கின்றார். அதற்கு பிறகு அவருடைய பசியானது ஆறியது. அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்த வரலாறு எல்லாம் நம்முடைய திருவிளையாடல் புராணத்திலே அமைந்திருக்கின்றது. இன்னும் பாத்தீங்கன்னா சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லுவார்கள். இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் வழி நடந்து இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டுமா? சரியை வழியிலே நடந்தவரும் நம்முடைய நாவுக்கரச பெருமான், கிரியை வழியிலே நடந்தவர் திருஞான சம்பந்த பெருமான், யோக வழியிலே நடந்தவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள், ஞான வடிவிலே நடந்தவர் நம்முடைய மணிவாசக பெருமான். இவங்க 4 பேரும் அப்படியே இந்த மார்க்கத்திலே சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்திலே நடந்து இறைவனுடைய இறை அன்பை பெற்று அவரிடத்திலே காதலை வைத்து அவர்களுடைய திருவடியை அடைந்தார்களாம். எவ்வளவு சிறப்பு பாருங்க. நாவுக்கரச பெருமான் இறைவனிடத்திலே என்ன அன்பு வைத்திருந்தார் என்று சொன்னால், தன்னை ஒரு அடிமையாக பாவித்தார். நான் ஒரு அடிமை, இறைவனுக்கு நான் ஒரு அடிமை என்று சொல்லுகின்றார். போயிட்டார். இறைவனுக்கு நான் அடிமை என்று சொல்லுகின்றார். எப்படி இருந்தாரு? கைலாயத்திலே வாகீஷ முனிவர் என்ற திருநாம ஒரு முனிவரா இருந்தாரா இந்த நாவுக்கரச பெருமான். ஒரு சமயம் ராவணன் என்ன செஞ்சானா, திக்விஜயம் செய்துவிட்டு திருக்கைலாயத்திலே இருக்கக்கூடிய அந்த வெள்ளி மலை அப்படியே தூக்குனானா. தூக்குகின்ற பொழுது அந்த வெள்ளி மலை அப்படியே ஆடிச்சான். ஆடுகின்ற பொழுது இறைவன் பார்க்கின்றார், பார்வதி தேவியும் பார்க்கின்றார்கள். ஏன் இப்படி கைலாய மலை ஆடுகின்றது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இந்த ராவணன் அப்படியே அந்த மலையை அசைத்து பார்க்கின்றார். எம்பெருமான் சிவபெருமான் பார்க்கின்றார், தன்னுடைய பெரு விரல் நுனியால் அப்படியே அந்த கைலாய மலை அப்படியே ஒரு அழுத்துகின்றார். ராவணன் அந்த மலையை அப்படியே போட்டான் கீழே. போட்டுட்டு 1000 வருட காலம் ஆ என்று சொல்லி அழுது கொண்டே கீழே வந்தானாம். இந்த மலையை சுற்றி நிறைய முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். தவம் செய்து கொண்டிருந்தால் அதுல வாகீஷ முனிவர், இவருக்கு இந்த அழுவு சத்தம் ரொம்ப துன்பத்தை கொடுத்தது. ஏன் சதா சர்வ காலமும் இவன் அழுது கொண்டே இருக்கின்றான் என்று சொல்லி இந்த வாகீஷ முனிவர் பார்க்கின்றார். அந்த ராவணனை பார்க்கிறார். ராவணன் போய் சொல்றாரு, சதா சர்வ காலமும் ஏன் இப்படி அழுது கொண்டே இருக்கின்றாய்? இறைவன் எம்பெருமானை நோக்கி
சாமகானம் பாடு என்று சொன்னார். சாமகானம் பாடணுமா, எனக்கு பாட தெரியாது அப்படின்னாரு. சாமகானம் பாட உனக்கு சொல்லியா தரணும்? 10 தலைய வச்சிருக்கா, அதுல ஒரு தலைய பிச்சு எடு. 20 கையை வச்சிருக்கா, அதுல ஒரு கையை பிரித்து எடு. நரம்புகளை எடுத்து அப்படியே வீணையாக மீட்டு சாமகானம் பாடு என்று சொல்லி வாகீஷ முனிவர் சொல்லுகின்றார். இந்த ராவணனும் சாமகானம் பாடுகின்றான். ரத்தம் சொட்ட சொட்ட சாமகானம் பாடினானா. பாடினா இறைவன் இவருக்கு அருள் செய்கின்றார். சந்திரகாந்தா என்று சொல்லக்கூடிய ஒரு வாளையும் இந்த ராவணனுக்கு கொடுக்கின்றார். இந்த வரங்களை எல்லாம் பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் இந்த வாகீஷ முனிவர். அவன் பாட்டுக்கு அழுதுட்டு போயிட்டே இருந்திருப்பான். ஒரு ராவணன் எப்படிப்பட்டவன் என்று தெரியும், ஆனால் இவனுக்கு இவ்வளவு பெரிய வரங்களை எல்லாம் கொடுக்க வைத்து விட்டாரே என்று சொல்லி அந்த வாகீஷ முனிவரை பூலோகத்திலே போய் விரக்க கடவது என்று சொல்லி சாபத்தை கொடுக்கின்றார். அந்த சாபத்துக்கு இணங்கிதான் இந்த நாவுக்கரச பெருமான் மருள் நீக்கியார் என்ற திருநாமத்தோடு வந்து இந்த பூலோகத்திலே பிறவி செய்து வாழ்கின்றார். இறைவனிடத்திலே அடிமை மார்க்கத்திலே வாழ்ந்தவர். சைவ சமயத்திலே மருள் நீக்கியார் இருக்கின்றார். இவருக்கு பயங்கரமான சோதனை. இவருக்கு ஒரு தமக்கையார் உண்டு, திலகவதியார் என்று சொல்லக்கூடியவர். அவர் சிவபக்தி மிகுந்தவர். அந்த மருள் நீக்கியாருடைய தகப்பனும் தாயும் இறந்து போய்விடுகின்றார்கள். இந்த மருள் நீக்கியாருடைய தமக்கையாருடைய கணவனார், அதாவது இவர்களுக்கு மனம் பேசி முடித்து வைத்திருந்தார்கள். அந்த மணாளனும் இறந்து போய்விடுகின்றான். நம்மளுக்கு சோதனைக்கு மேல் சோதனை வருகின்றதே என்று சொல்லி இந்த மருள் நீக்கியார் என்ன பண்றாருன்னா சைவ சமயத்திலிருந்து சமண சமயத்துக்கு போயிடுறாரு. 81 வயசு வரை சமண சமயத்துல இருந்தாராம். உண்மையாவே நல்ல உடல் பருத்து ஒரு தோரணையா இருந்தாரா. திங்காததெல்லாம் சாப்பிட்டாராம், சாப்பிடக்கூடாததெல்லாம் சாப்பிட்டாராம். அதனால அவருடைய உடல் பருத்து இருந்தாரா. நல்ல தமிழ் படிச்சிருந்தாரு, நல்ல பக்தி இலக்கியங்கள்லாம் பாடினாரு. அப்படிப்பட்டவர் அந்த சமண சமயத்திலே இருக்கின்ற பொழுது அவருடைய தமக்கையார் திலகவதியாரன் திருவிராட்டானம் சென்று தினமும் எம்பெருமானை வணங்குவார். அவளுக்காண்டி ஒண்ணுமே வேண்டிக்க மாட்டாளாம். தன்னுடைய தம்பி சைவ சமயத்திலே இருந்து சமண சமயத்துக்கு போய்விட்டான், ஆகவே அவனை இந்த சைவ சமயத்துக்கு திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எம்பெருமானிடத்திலே வேண்டிக் கொள்வானாம். தினமும் அதை மட்டும்தான் தாயானவள் வேண்டிக் கொள்கின்றாள். ஒரு நாள் ரொம்ப அழுதாளாம், ரொம்ப அழுதா. இறைவனுக்கு செய்யக்கூடிய பணிகளை எல்லாம் ஒரு குறைவில்லாமல் செய்யக்கூடியவளாம். ஒரு நாள் எல்லா பணிகளையும் செய்து முடித்து விட்டு அப்படியே அழுது மணங்கி விட்டு படுத்து உறங்கி விட்டார். இறைவன் எம்பெருமான் தாயாருடைய கனவிலே வந்து உன்னுடைய தம்பிக்கு ஒன்றை கொடுத்து அவனை நான் தடுத்து ஆட்கொண்டு அருள்வேன் என்று சொல்லி சொல்லுகின்றார். எழுந்து பார்க்கின்றார்கள். அப்படியே கண்ணீர் மல்க அழுகின்றார். அப்பந்தான் மருள் நீக்கியாருக்கு சூளையை கொடுத்தாராம். சூளை நான் வயிறு வலி தாங்க முடியலையா, அங்க உருள்றாரு, இங்க உருள்றாரு. சமணர்கள் அனைவரும் வந்து அவருக்கு எண்ணற்ற மருந்துகளை எல்லாம் கொடுத்து பார்க்கின்றார்கள். மயிர் பீரியை வைத்து அப்படியே வீசுகின்றார்கள். அவர்களுடைய மந்திரமாக இருக்கக்கூடிய அஸ்தி அஸ்தி நாஸ்தி நாஸ்தி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லுகின்றார்கள். அவருக்கு குறையவே இல்லை. என்ன பண்ணாரு, என்ன செய்யலான்னு யோசிக்கிறார். அப்பந்தான் இவருக்கு அவருடைய தமக்கையார் 81 வயதில் தனக்கு ஒரு தமக்கையார் இருப்பது ஞாபகம் வருகின்றது. அவருடைய சமையற்காரரிடத்திலே சொல்லி அனுப்புகின்றார். திருவீரட்டானத்திலே என்னுடைய தமக்கையார் இருக்கின்றார், அவள் வந்தால் என்னுடைய சூளை நோயானது தீரும் என்று சொல்லுகின்றார். இவரு நான் உங்க அக்காவை கூட்டுவாரன்னு சொல்லிட்டு சமையற்காரர் திருவீரட்டானம் வருகின்றார். இங்க வந்து திலகவதி தாயார் இடத்திலே சொல்லுகின்ற பொழுது அவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் வரமாட்டேன் என்று சொல்லுகிறான். அவன் அங்க வர சொல்லு, அவன் இங்க வந்து பார்க்க சொல்லி என்ன அப்படின்னு சொல்றாரு. சமயக்காரன் போறாரு, போய் அங்க போய் சொல்றாரு. சொல்லி அழைத்து கொண்டு வருகின்றார் திருவீரட்டானத்துக்கு. தமக்கையார் அதிகாலையிலே இறைவனுக்கு முடிக்கக்கூடிய பூஜைகளை எல்லாம் முடித்து விட்டு வருகின்றாள். தமக்கையாருடைய காலில் போய் விழுகின்றார். அக்கா, எனக்கு வயிறு வலி தாங்க முடியலக்கா, எப்படியாவது என்னை காத்தருளக்கா என்று சொல்லி கேட்கின்றார். வயிறு வலி எனக்கு தாங்க முடியல, எப்படியாவது என்னை காத்தருள வேண்டும் என்று சொல்லி தமக்கையாருடைய கால்களிலே விழுகின்றார். என்னுடைய காலிலே விழாதே, திருவீரட்டானத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடியிலே போய் விழு என்று சொல்லி சொல்லுகின்றார். கையிலே இருந்து
திருநீரை எடுத்து அப்படியே அவருடைய வாயிலே இட்டு நெற்றிலே பூசுகின்றார். கோயிலுக்குள்ளே போறார். இறைவன் எம்பெருமானை அப்படியே 2 கைகளை தூக்கி சாச்சாங்கமாக நமஸ்காரம் செய்து அப்படியே வணங்குகின்றார். வணங்கி முடித்து அப்படியே கோயிலை வலம் வருகின்றார். அவருடைய பாடலை பாடுகின்றார். குற்றா இனவாறு விளக்ககரில் கொடுமை பல செய்தேன் நான் அறியேன் ஏற்றா அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் தேற்றாதன் வயிற்றின் அகம்படியே குடரோடு முடக்கி துடக்கியிடர் ஆற்றேன் அடியேன் அதிகை கடில வீரட்டான துறை அம்மானே என்று சொல்லி பாடுகின்றார். வயிறு வலி யாருக்காவது இருந்துச்சுன்னு சொன்னா குற்றா இனவாறு என்று சொல்லக்கூடிய இந்த பதிகத்தை, இந்த தேவாரம் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திர பாடலை நீங்க பாடுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வயிற்று வலியானது குறையும். ஆனானப்பட்ட சூளை நோயையே எம்பெருமான் குறைத்து வைத்தாராம் நம்முடைய நாவுக்கரசர் பெருமான். அன்று முதல் அடிமை மார்க்கமாக இறைவனுடைய திருவடியே ஒன்றே போதும் என்று பற்றி கொண்டு வாழ்ந்தவர் தான் நாவுக்கரசர் பெருமான். அப்பர் பெருமான், அவருக்கு எண்ணற்ற பெயர்கள் பாருங்க. மருளுக்கியார், நாவுக்கரசர் பெருமான், அப்பர் பெருமான் என்ற திருப்பெயர்கள் எல்லாம் உண்டு. அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்தவர். சமண சமயத்திலே இருந்து சைவ சமயத்துக்கு போய்விட்டார் என்று சொல்லி சமணர்கள் அனைவரும் அவரை கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணாங்கன்னா, சைவ சமயத்துக்கு போனா உன்ன என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கல்லை எடுத்து அவரை நம்முடைய நாவுக்கரசர் பெருமானை தூக்கி கல்லுக்கு மேல வச்சு கட்டி கடல்ல கொண்டு போட்டாங்களாம். கடல்ல போட்டு அப்படியே 2 கைகளை கூப்பி எம்பெருமானை வணங்குகின்றார். இறைவனுடைய இறை அன்பு எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மகான்கள் எல்லாம் இறைவனிடத்திலே எவ்வளவு காதல் கொண்டு வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடலுக்குள்ள போட்டாரு, கல்லை கட்டி கடலுக்குள்ள போட்டா ஆண்டு போகும். ஆனா